ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, ஆடி பௌர்ணமி. இன்றைய நாள்ல நம்ம செய்யக்கூடாத, தெரியாமல் கூட செய்துவிடக்கூடாத சில தவறுகளை பற்றி பார்க்க போறோம். முக்கியமாக ஆடி பௌர்ணமி வழிபாடு எப்படி செய்வது, இதையும் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்கலாம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே ஆடி பௌர்ணமி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள்னு சொல்லலாம். மாதந்தோறும் பௌர்ணமி தினம் வந்தாலும் ஆடி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி நாள் ரொம்பவும் விசேஷமானது. இந்த நாள்ல நம்ம செய்கின்ற அந்த இறை வழிபாடு, சந்திர தரிசனம், இது எல்லாமே நம்ம செய்யும் பொழுது விரதம் இருந்து சந்திர தரிசனம் செய்யறதுனால மன அமைதி கிடைக்கும். அம்பாளை வழிபாடு செய்யறதுனால நமக்கு கேட்டது கிடைக்கும். இந்த நாள்ல செய்யப்படுகின்ற எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நமக்கு கோடி பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில தான் இன்னைக்கு நம்ம ஆடி பௌர்ணமி என்று சில விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது, அதை தவிர்த்துக்கணும். அது என்னென்னு பார்த்துடலாம். முக்கியமா இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்த நாட்கள்ல ஒன்று ஆடி பௌர்ணமி. இந்த நாள்ல என்னென்ன பண்ணணும், பூஜைகள் செய்யலாம். அம்பாளுடைய அருள் கிடைப்பதற்காக வீட்டில் அம்மனுடைய விக்கிரகம் இருந்து அபிஷேகம் பண்ணிக்கோங்க, அலங்காரம் பண்ணிக்கோங்க. அம்மனுடைய படத்திற்கு வாசனையான மலர்களால நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஆடி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானையும் அம்பிகையையும் பெருமாளையும் மனதார வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. இதனால நமக்கு பாவங்கள், கர்ம வினைகள் தீரும், வெற்றிகளும் நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. வேண்டிய வரங்கள் கிடைக்கும் அப்படின்றதும் நம்பிக்கை. அதே சமயம் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு சில தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். தவறுகள் அப்படின்றது தெரியாமல் கூட நம்ம இதை செய்யக்கூடாது, தெரிஞ்சு செய்யறதில்ல, தெரியாமலும் செய்யக்கூடாது. என்ன அப்படின்றத இதை பார்க்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பணம் வரணும், செல்வ வளம் சேரணும், கடன் இருக்கக்கூடாது அப்படின்றது ரொம்பவும் முக்கியம் இல்லை. மகாலட்சுமி அருள் நமக்கு கிடைக்கணும், பெருமாளுடைய அருளும் நமக்கு கிடைக்கணும். அதே மாதிரி தாங்க மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படக்கூடிய இந்த ஆடி பௌர்ணமி நாளில் நம்ம எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பார்த்துடலாம். முதலாவதாக ஆடி பௌர்ணமி அன்று செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன். அப்புறம் என்னென்ன செய்யணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆடி பௌர்ணமி அன்னைக்கு குறிப்பாக மாலை நேரத்தில் யாருக்கும் அரிசி, உப்பு, பணம், பருப்பு இதை யாருக்குமே கடனாக கொடுத்துடாதீங்க. இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தை நீங்களே அவமதித்து வெளியே அனுப்புவதற்கு சமம். அதனால ஆடி பௌர்ணமி அன்னைக்கு இந்த தவறை செய்யக்கூடாது. அடுத்தது இரண்டாவது, ஆடி பௌர்ணமி அன்று மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கு வைக்காமல் இருக்கக்கூடாது. மாலை நேரத்தில் தூங்கவும் கூடாது, இது வீட்டில் தரித்திரத்தை ஏற்படுத்தும். மூன்றாவது, ஆடி பௌர்ணமி நாளில் வீட்டில் சுத்தம் இல்லாமல் வச்சுருந்தா, அதாவது சமையல் அறையோ இல்லை உணவு பாத்திரங்கள் கழுவாமல் போட்டு வைக்கிறதோ, அசைவம் சாப்பிட்றதோ, இதை இன்னைக்கு தவிர்த்துக்கணும். ஏன்னா எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும், இதனால் வறுமை அதிகரிக்கும். இந்த நாளில் முடி, நகம் வெட்டுறது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. கடன் கொடுக்கறதோ கடன் வாங்குறதோ இந்த நாளில் தவிர்த்துக்கோங்க. இது மிகவும் முக்கியமானது. இது ஆடி பௌர்ணமி அன்னைக்கு முக்கியமாக இந்த நாளில் தவிர்த்துக்கோங்க. ஐந்தாவதாக, யாரிடம் நீங்கள் வீணாக சண்டையோ கோவப்படுறதோ ஏதாவது ஒரு தீய வார்த்தைகளோ எதுவுமே சொல்ல வேணாம். ஏன்னா இந்த நாளில், இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்திலையும் சரி, நாள்லையும் சரி, சில வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது சக்திகள் அதிகமாக இருக்கும். அதனால இன்னைக்கு இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. சரிம்மா, இதெல்லாம் தவிர்த்துக்கணும்னு சொல்லிட்டீங்க. சரி, அப்போ ஆடி பௌர்ணமி அன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்றது எல்லோருக்கும் சந்தேகம் இருக்கும்ல, அதை இப்போ பார்த்துடலாம். ஆடி பௌர்ணமி அம்பிகை வழிபாடு செய்வதற்கும், சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கும், விஷ்ணுவை வழிபாடு செய்வதற்கும் உகந்த ஒரு நாள்னு சொன்னேன். நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க. பூஜை அறையிலையும் வீட்டின் தலைவாசல்லையும் விளக்கேற்றி வைத்துவிட்டு வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப 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 விசேஷமானது. அடுத்தது, அம்பாளுக்குரிய மந்திரங்கள், அம்பிகைக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக அபிராமி அந்தாதியை படித்து வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 சிறப்பானது. வீட்டில் திருவிளக்கு பூஜை, அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை, இது எல்லாமே செய்து வழிபாடு பண்ணலாம். இதனால வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாக இருக்கும். இது கோவிலில் செய்தாலும் அங்கே போயிட்டு நீங்கள் கலந்துக்கோங்க. அதே மாதிரி காலை வேளையிலேயே நீங்கள் குளிச்சுட்டு சிவபெருமான் அல்லது அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்தீங்கன்னா, சந்திர தரிசனம் செய்தீங்கன்னா இதற்கும் கூடுதல் பலன்கள் இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு முக்கியமாக யாருக்காவது ஒருத்தருக்கு தானம் பண்ணுங்க. இன்னைக்கு குரு பூர்ணிமா அப்படின்னு வருது. அதனால மஞ்சள் நிற
பொருட்களை தானம் பண்ணிங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி வீட்டில் மஞ்சளில் நீங்கள் கோலம் போடும் பொழுது நடுவில் மஞ்சள் வைத்து வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி அம்பாளுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபாடு பண்ணுங்கள். பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம் செய்தால் கர்ம வினைகள் கரைந்து புண்ணியங்கள் கிடைக்கும். இதை தவறாமல் பண்ணுங்கள். இதனுடன் சேர்த்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்கள். குத்து விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். இதை எல்லாமே சரியாக செய்யும் பொழுது அம்பாள் உங்களுடன் துணை இருப்பாள். கேட்டதை கேட்டபடி கொடுப்பாள். எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. குடும்பத்தில் வறுமை இருக்காது. எப்பொழுதுமே நிம்மதியும் சந்தோஷமும் நிலவும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. மாலை நேரத்தில் பௌர்ணமி தரிசனம் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லை காலையிலேயே போயிட்டு வரதா இருந்தாலும் நல்லது. ஏன்னா பௌர்ணமி தேதி நேற்றே ஆரம்பித்து விட்டது. செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்திலிருந்தே பௌர்ணமி தேதி இருக்குது. இன்றைக்கி புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வர்றது கூடுதல் விசேஷம். இதில் முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா, இன்றைக்கி அபிஜித் நட்சத்திர நேரமும் வருது. இந்த நேரத்தை யாரும் தவற விட்டுடாதீங்க. இதை ஒரு தனிப்பதிவாக நான் கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணால் நல்லது அப்படின்றத ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவுகள் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ நட்சத்திர நேரத்தை மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி புதன்கிழமை 29/7/2026 மதிய நேரம் 3:26 3:50 வரைக்கும் அபிஜித் நட்சத்திரம் இருக்கு. வீட்டில் 2 நெய் தீபம் இந்த நேரத்தில், வீட்டில் இருக்கிறவங்க இந்த நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு கேட்ட வரங்களை, நியாயமான கோரிக்கையை இறைவன் கிட்ட வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இறைவன் அதை செவி சாய்ப்பார். இந்த 24 நிமிடங்கள் ரொம்ப 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 முக்கியமானது. அபிஜித் நட்சத்திர நேரத்தை யாரும் தவற விட்டுடாதீங்க. ஓம் நமோ நாராயணாய. திருவோணம் நட்சத்திரம் வர்றது ரொம்ப விசேஷம்னு சொன்னேன். அதனால் நீங்கள் நாராயணனுடைய மந்திரத்தையும், அபிஜித் மந்திரம் ஒன்று இருக்குது, 12 முறை படிங்க. நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் கிருஷ்ண பரமாத்மாவை, நாராயணனை வழிபாடு செய்யும் பொழுது இந்த நேரத்தில், முக்கியமாக பௌர்ணமி இருக்கின்ற இந்த நாளில் கூடுதல் பலன்கள் கிடைக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க செய்து பாருங்கள். நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைத்து வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஏற்றம் தான் இருக்கும். ஓ மகாலட்சுமி தாயை போற்றி கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் தரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.